குழந்தைங்க வந்து நைட்ல திடீர்னு காது வலின்னு சொல்லிட்டு திடீர்னு எந்திரிச்சு அழுவாங்க. அப்போ காது வலிக்குது அப்படின்னாக்க உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், காதுல எதையாவது ஒரு மருந்தை ஊத்துறது. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, காதுல வந்து எண்ணெய் காய்ச்சி ஊத்துறது, தண்ணியை ஊத்துறது, உப்பை காய்ச்சி ஊத்துறது, இந்த மாதிரி எதையாவது ஊற்றி விடுறது. இப்போ என்ன பண்றாங்க, கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டோம் அப்படின்றதுனால மெடிக்கல் ஷாப்ல எதையாவது ஒரு மருந்தை வாங்கி வச்சுக்கிட்டு அதை காதுல ஊத்துறாங்க. ஊற்றி சரியா போகுதா இல்லையான்றதை பார்த்துட்டு இருப்பாங்க. அது எப்படியா இருந்தாலும் சரியா போகுது, கூட்டிட்டு வந்து தான் காட்ட வேண்டியது இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, காது வலிக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப காமனான ப்ராப்ளம்ங்கிறது கோல்டு பிடிக்கிறதுனால. மூக்கில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் காதுக்குள்ளே போய் அதனால தான் காது வலி வரும். அதுதான் ரொம்ப காமன். அப்போது நம்ம வெளியிலேருந்து காதுக்கு மருந்து ஊற்றுறதுனால எந்த புண்ணியமும் கிடையாது. ஏன்னா மூக்கிலேருந்து போகிற பிரச்சனைக்கு காதில் மருந்து ஊற்றி என்ன புண்ணியம்? அதனால ஒன்றும் புண்ணியம் கிடையாது. அதனால காதில் மருந்து ஊற்றக்கூடாது. முக்கியமாக என்ன பண்ணணும், கோல்டு பிடிக்கிறதுனால வருது அப்படின்னா அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டி, இந்த பிரச்சனை வந்து மூக்கிலேருந்து தான் போயிருக்குன்றதை அவர் கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியத்தை பண்ணால் தான் வலி குறையும். டாக்டர் மிட் நைட்டில் வந்து காது வலின்னு சொல்லி குழந்தை அழுவுது, அப்போ கூட்டி போய் டாக்டர்கிட்ட காட்ட முடியுமா? எங்களால் முடியாது. மேக்ஸிமம் நாங்கள்லாம் என்ன பண்ண முடியும், பக்கத்தில் போய் ஏதோ மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மருந்தை வாங்கிட்டு வந்து காதில் ஊற்றலாம், அதுதான் பண்ண முடியும். அதனால தானே நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலாக என்னன்னாக்கா, காது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பகுதி தான். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ கால் வலின்னு சொல்லி குழந்தை அழுதுச்சுன்னா காலிலே நம்ம மருந்தை ஊற்றி விடுறது இல்லை இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம், வாய் வழியாக தானே மருந்து கொடுக்குறோம். அப்போ வாய் வழியாக மருந்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிறது என்ன, சிம்பிளாக வந்து பாராசிட்டமால் மருந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். அது நம்ம ஃபீவருக்காகன்னு சொல்லி வச்சுருப்போம். அதுவே வலிக்காகவும் கொடுக்க மருந்து தான். அது ஃபீவருக்கு மட்டும் இல்லாமல் வலி குறைகிறதுக்கும் அந்த மருந்தை கொடுத்தா போதும். இப்போ திடீர்னு நைட்டில் வலிக்குதுன்னு சொல்லி குழந்தை அழுவுது அப்படின்னா பாராசிட்டமால் மருந்து வீட்டில் இருக்கிறத வாயில் ஊற்றி விட்டிங்கன்னாக்கவே வலி குறைஞ்சி போயிடும், குழந்தை தூங்கிடும். அடுத்த நாள் உங்களுக்கு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அப்போ கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டி என்ன காரணத்தினால வருதுன்னு பார்த்து அதுக்கு தேவையான மருந்தை கண்டினியூஸாக கொடுத்துக்கலாம். எடுத்த உடனேயும் காது வலி அப்படின்னு சொன்னால் காதுக்குள்ளே மருந்து ஊற்றக்கூடாது. அதுவும் மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கி வந்து எதையாவது ஒரு மருந்தை வந்து வாங்கிட்டு வந்து ஊற்றக்கூடாது. காதில் ஊற்றுற எல்லா மருந்தும் காது வலி மருந்து கிடையாது. அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். காது வலி வந்தாலும் உடம்புல இருக்கிற மற்ற பகுதியில் இருக்கிற மாதிரி வலி வர்றதா நினச்சிக்கிட்டு வாய் வலியாக தான் மருந்தை கொடுக்கணும்.